நெல்லை மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தற்பொழுது பாலியல் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதாக முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்போம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த புகார் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நெல்லை மாநகர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் PhD படிப்பை படித்திருக்கிறார். அவர் அங்கேயே படித்து தற்போது அந்த கல்லூரி பல்கலைக்கழகத்திலேயே உதவி பேராசிரியராக தற்காலிகமாக பணி செய்து வருகிறார். அந்த பெண் அந்த கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் PhD படிக்கும் பொழுதிருந்து பேராசிரியர் ஒருவரால் தொடர்ந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் அந்த பெண் தற்போது புகார் ஒன்றை மாநில மகளிர் ஆணையம் மற்றும் உயர்கல்வித்துறைக்கு புகார் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த புகாரின் அடிப்படையில் தற்போது மாநில மகளிர் ஆணையம் மற்றும் உயர்கல்வித்துறை ஆகிய இரண்டும் சேர்ந்து தற்போது விசாரணை துரிதப்படுத்தியிருக்கிறது. அந்த விசாரணை தொடர்பாக 4 வாரங்களில் பதிலளிக்குவதற்கு பதிவாளருக்கும் ஒரு நோட்டீஸ் ஒன்றையும் மாநில மகளிருடைய ஆணையமும் உயர்கல்வித்துறையும் அனுப்பியிருக்கிறது. தற்போது அந்த பெண் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணி செய்து வரக்கூடிய நிலையில பணியில் இருக்கும்போது தொடர்ந்து பல்வேறு வகையான துன்புறுத்தல்களை அந்த பேராசிரியர் அளித்திருப்பதாகவும் அதுபோல படிக்கும் பொழுதும் தனக்கு துன்புறுத்தல் அளித்ததாகவும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகள் எழுந்து வரக்கூடிய நிலையில தற்போது இந்த குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் உள்ளிட்டோரை தொடர்பு கொண்டு விசாரித்த போது எந்த விதமான பதிலளிக்கவும் அவர்கள் தயாராக இல்லை. தற்போது இந்த விசாரணை இரண்டு துறை சார்ந்த அதிகாரிகளும் தற்போது தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.